சில வாரங்களுக்கு முன்பு வந்து தொலைக்காட்சிகள்லையும் நிறைய செய்தித்தாள்கள்லையும் வந்து பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் சுற்றுலா பயணிகளை அழைத்து கொடுத்து 2-3 கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஆர்டிஓ, தாசில்தார் மற்றும் பிடிஓ, டூரிஸ்ட் ஆஃபீஸர் உட்பட துறை அலுவலர்களும் இன்று கலாய் ஆய்வு வந்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த அருவி வந்து கொடைக்கானலில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அருவியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் பொதுமக்களுடைய போக்குவரத்திற்கும் குறிப்பாக குளிக்கிற இடங்களிலும் குழந்தைகள் மற்றும் பெண்களுடைய பாதுகாப்பு மற்றும் உடை மாற்றும் முறை போன்ற அடிப்படை வசதிகளை கொஞ்சம் உறுதி செய்யும் பொருட்டு இன்றைக்கி ஆய்வில் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ அந்தந்த அலுவலர்கள் ஒரு வார காலத்தில் அந்த இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கோம். மெயினாக இங்கே வந்து கொஞ்சம் போலீஸும் ஒரு ஃபயர் சர்வீஸ்லேருந்து ஏதாவது அத்தியாவசிய தேவைக்கு போடுவது குறித்தும் காவல்துறை மற்றும் அவங்க தீயணைப்பு துறையோடு இணைந்து அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும். முக்கியமானது சில பேசிக் கம்யூனிட்டிஸ், ஒன்று ஒரு ஆஸ்பெக்ட் சேஃப்டி, இன்னொன்று வந்து அவங்களுடைய அடிப்படை வசதிகள், அது ரெண்டு குறித்தும் வந்து இப்போ வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் சுற்றுலாத்துறை அலுவலரோடு கலந்து ஆலோசனை செய்து என்னென்ன உட்கட்டமைப்பு வசதிகள் தேவைப்படுகிறது என்பதெல்லாம் குறித்து விரிவான அறிக்கை தயார் செய்த பின்பு அரசினுடைய அனுமதியை பெற்று அதோட சுற்றுலா தலத்தை இன்னும் மேம்படுத்துவது குறித்த ஆலோசனைகள் வந்து செய்யப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.